ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? 7 டேஸ் 7 சாலட் ரெசிபியில் இன்றைக்கி டே 5. நான் டே 5ஓட சாலட் ரெசிபிக்காக கொண்டக்கடலை, பச்சை பயிறு, பட்டாணி, கொள்ளு ஊற வச்சுருந்த ஓவர் நைட் ஊற வச்சது தான் இது. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஆஃப் பாயில்டாக இதை செஞ்சு சாப்பிடும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸ்டீம் பண்ணி எடுத்த பயிர் எல்லாமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். தேங்காய் துருவின தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, உப்பு, தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம ரொம்பவே டேஸ்டியான சாலட் ரெடி ஆகிடுச்சு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் கூலாக நான் செஞ்சுப்பேன். அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற அந்த டென்ஷனில் சீக்கிரமாக செஞ்சுக்க முடியாது அப்படின்றதுக்காக தான். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரெடி ஆகிட்டு கிளாஸுக்கு போயிருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக கூட நான் லைட்டாக தான் எடுத்திருந்தேன். கொஞ்சமாக ரசம், சாதம், முருங்கை இலை பொரியல், பீன்ஸ் பொரியல் தான் எடுத்திருந்தேன் லைட்டாக. அதுக்கப்புறம் நான் கிளாஸ்லேருந்து கிளம்பும்போது கரெக்டாக பசங்க வர டைமுக்கு வர மாதிரி தான் பிளான் பண்ணி கிளம்புவேன். அவங்களும் கரெக்டாக வரும்போது பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக கரெக்டாக இருக்கும். போகிற வழியில் இந்த பழம் இருக்குது. உங்கள் ஊரில் இதை என்ன பழம் அப்படின்னு கூப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் கசகசா பழம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நாங்கள் சின்ன வயசுலலாம் அதை நிறைய சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக என்னுடைய சின்ன பையன் பிரெட் சாண்ட்விச் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ஓகே அப்படின்னு பட்டரும் சீஸும் வச்சு பிரெட் சாண்ட்விச் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு இந்த அளவுக்கு சிறப்பாகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். ஒரு வேளை உங்களுக்கு அது கலந்து விட முடியலன்னா கொஞ்சமாக டபுள் பாயிலட் மெத்தடில் தண்ணியில் வச்சு உருகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கமாக சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமாக இந்த மாதிரி சீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சைடு ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மேலே மீதி இருக்கிற சிரப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாண்ட்விச் ரெடி ஆகிரும். எனக்கு கொஞ்சம் கருகின மாதிரி வந்துருச்சு, இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொன்னான் என் பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.